ம் ஒன்று ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அந்த சிக்னலோட ஈவன் காம்போனண்ட்டே ஆட் காம்போனண்ட்டே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் வெளியே இது வருதுன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் கிளியரா தானே இருக்கு? இருக்கு. இப்போ ஸ்க்ரீன் கிளியரா தானே இருக்கு? ஒன்றாக அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சைன் ஆஃப் டி காஸ் ஆஃப் டி இந்த மாதிரி கொடுத்து இது ஆடா ஈவனான்னு கேட்பாங்க. புரியுதா? ஒன்று அந்த சிக்னலே கொடுத்துட்டு அதில் இருக்க ஆட் அண்ட் ஈவன் காம்போனண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறது ஒன் டைப்பில் கேட்பாங்க. இல்லைனா அந்த சிக்னல் ஒரு சிக்னல் கொடுத்து அதை ஆடா ஈவனான்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பீரியாடிக் அண்ட் ஏபீரியாடிக். பீரியாடிக் அண்ட் ஏபீரியாடிக் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இது வந்து எனர்ஜி அண்ட் பவர். இது அடுத்து சொல்கிறேன். பீரியாடிக் அண்ட் ஏபீரியாடிக் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஏன்னா பீரியாடிக்னா வந்து நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் வந்து இது ஓவர்லாப் ஆகுது. இது தெரியுதுல்ல இந்த சைடு இருக்குது இந்த ஸ்டிக்கி நோட். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் வந்து பை இருக்கும். அதாவது இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கு பாரு 2π 3π இந்த மாதிரி அதோட இதில் பை வேல்யூஸ் இருந்தால் அது பீரியாடிக். சரியா? அப்படி பை இல்லைன்னா அது ஏபீரியாடிக். அதே மாதிரி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் பீரியடோட ஃபார்முலா. போன வட்டம் நம்ம பார்த்தோம்ல, n of m 2π/ω0. சரியா? இப்போ இந்த ω0ஓட பிளேஸில் இந்த இதோட இந்த ஃப்ரீக்வன்சியை ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த எம்மோட வேல்யூ நம்ம தான் அசம்ஷன் எடுக்க போகிறோம், அசியூம் பண்ண போகிறோம். அது எப்படி அசியூம் பண்ணோம்னா இங்கிட்டு வர நம்பர் ஹோல் நம்பராக வரணும், ஃப்ராக்ஷனில் அப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி இந்த எம்மை அசம்ஷன் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து இதில் அடிஷன் இருந்துச்சுன்னா இது ரெண்டு நம்பருக்கும் கிடைக்கிற ஃபண்டமெண்டல் பீரியடை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபண்டமெண்டல் பீரியட் தான் இந்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் சிக்னலோட ஃபண்டமெண்டல் பீரியட். சரியா? இதே மாதிரி இப்போ நிறைய சிக்னல்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து இதில் 2 சிக்னல் மட்டும் இருக்கு, அதனால ஓகே. இப்போ இதில் பாரு, ஃபண்டமெண்டல் பீரியடும் கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியும் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு வெறும் பீரியட் மட்டும் கேட்டாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து ஃப்ரீக்வன்சியும் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் நமக்கு தேவை. 10 30 இந்த 500 இதை நம்ம முதலே படித்தோம் தெரியுமா? T0 = 1/f. அதுதான் இங்கே பண்ணுறோம். சரியா? இதுதான் எஃபோட வேல்யூ 100 300 and 500. T0ன்னு கிடைச்சிடுச்சு. T0 கிடைச்சோன்னே நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் ஃபண்டமெண்டல் பீரியடோட ஃபார்முலா, n of 2π/ω0. ω0ம் T0ம் ஒன்று தான். ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் பீரியட் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஏன்னா இங்கே ஃபண்டமெண்டல் பீரியட் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ω0 கண்டுபிடிச்சிடுவோம். அப்புறம் ω0 வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபண்டமெண்டல் பீரியட் கிடச்சிடும். ஆனால் இவங்க இதில் ஃபண்டமெண்டல் பீரியட் கேட்டிருக்காங்க, இவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. அடுத்து வந்து எனர்ஜி அண்ட் பவர். எனர்ஜி அண்ட் பவருக்கு போனோட்டும் சொன்னது தான், அது நெய்தர் ஆர் நார் தான். அந்த 3 கண்டிஷன் இந்த இருக்கு பாரு, இந்த இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இது வந்து எனர்ஜி அண்ட் பவரோட டிஸ்கிரிட்க்கு இது ஃபார்முலா.
இதே இது வந்து கண்டினியூஸாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு பதிலாக அந்த இதில் எண்ணுக்கு பதிலாக டி மாறும். இந்த இருக்கு. இது கண்டினியூஸ்க்குரிய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சம்ஸ் 3 சம்ஸ் இருக்கு. இப்போ இந்த இருக்கு பாரு, எக்ஸ் ஆஃப் என் 1 பவர் 3 பவர் என் யூ ஆஃப் என். இப்போ அப்படியே அந்த எக்ஸ் ஆஃப் என் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இப்போ வந்து எனர்ஜி ஃபைனைட்டாகவும் பவர் ஜீரோவாகவும் இருந்தால் இது வந்து எனர்ஜி சிக்னல் சொல்கிறாங்க. இந்த பாரு, அதே மாதிரி எனர்ஜி இன்ஃபைனைட்டாகவும் பவர் ஃபைனைட்டாகவும் இருந்தால் அதை பவர் சிக்னல் சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற அந்த சமேஷன் லிமிட் வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபார்முலாஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரது தான். அடுத்து ரெண்டுமே இன்ஃபைனைட்டாக இருந்தால் நெய்தர் எனர்ஜி நார் பவர். இந்த போட்டிருக்காங்க பாரு. அடுத்து காசல் அண்ட் நான் காசலுக்கு. காசல் அண்ட் நான் காசல் வந்து இப்போ டி கிரேட்டர் தென் ஜீரோனா என்ன? ப்ரெசன்ட் ஸ்டேட் மட்டும். சரியா? ப்ரெசன்ட் ஸ்டேட் மட்டும் இருந்தால் காசல். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நான் காசல். அதே மாதிரி ஆன்டி காசல்னா என்னன்னா, இந்த டி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும், மீதி டிஃபைன்டாக இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் இன்டிஃபைனைட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை ஆன்டி காசல்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ யூ ஆஃப் டின்னு வச்சுக்கோ, யூ ஆஃப் என் ஈக்குவல் டு, அது கேர்லி பிரேசஸ், அது ஒரு கொடூரமாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளவும். இப்போ இங்கே வேல்யூ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் இருக்கா? இப்போ இருந்தது இது காசல். இதே இது வந்து இங்கே அது இருந்துச்சுன்னா நான் காசல். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி இதில் இன்டெஃபைன்டு வேல்யூஸ் இருந்தால் அது ஆன்டி காசல். இதுதான். ஓகேவா? அடுத்து ஷிஃப்டிங்கும் ஸ்கேலிங்கும். இதில் இருந்து தான் நிறையா சம்ஸ் வந்திருக்கு இதளவு, ஷிஃப்டிங்லேயும் ஸ்கேலிங்லேயும். ஏன்னா இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இது நீ கிராஃப் கரெக்டாக போட்டனா மட்டும்தான் உனக்கு ஃபைனல் கிராஃப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஸ்கேலிங்னா என்னென்னா, இப்போ ஒய் ஆஃப் டி இருக்குல்ல, ஒய் ஆஃப் டியை விட சி ஆட் பண்ணுற, இங்கே சியை மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த சி இந்த வேல்யூலையும் மல்டிப்ளை ஆகணும். இதுதான் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்க்கு. புரியலையே, என்ன மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ எக்ஸ் ஆஃப் டி இருக்கா, எக்ஸ் ஆஃப் டியை விட இன்டூ ஏ பண்ணுறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பண்ணுறேன்னா இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, இந்த ஆம்ப்ளிடியூடோடையும் அதே வந்து அந்த இதோடது ரிசல்ட் ஆகும். அந்த ஏ வந்து மல்டிப்ளை ஆகி இங்கே கிடைக்கும். இதுதான் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங். அடுத்து வந்து அடிஷன்லாம் வந்து இங்கே விட பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்கேலிங்கை ஷிஃப்டிங்கை ரெண்டையும் சேர்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண கிராஃப் மாதிரி, அப்போ இது யூஸ் ஆகும். அடிஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இது ஒரு கிராஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி எக்ஸ் டூ ஆஃப் டி, சரியா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி கிராஃப் வரும்? இப்போ வந்து இது ஒய் ஆஃப் டி ரிசல்டன்ட் சிக்னல். அப்போ ஃபஸ்ட்டு -2 to +2 இந்த x1 ஆஃப் டி வந்துருமா? -2 to +2. அடுத்து இதுக்கு மேலே வரும் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும்? ஆட் ஆகும்.
இங்கே 1 இருக்கும், அந்த 1ஓட இந்த 1 ஆட் ஆகும். இப்போ நீ வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணனா அது எப்படி ரைஸ் ஆகுது, உன்னோட ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உன் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அது மாதிரி தான். அடுத்து இது வந்து ரிசல்டண்ட்டாக 1. ஆனால் இதோட டைம் பீரியட் 1 தான் இருக்கும், பட் இதோட ஆம்ப்ளிடியூட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாரு வந்திருக்கா? இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம யாருதே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பேசணும்னா நம்ம ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. அடுத்து இது அது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல்ல, இது டிஸ்கிரிட்ல. இப்போ இதே ஆட் பண்ணோம்னா இதுலேயே நல்லா தெரியுது 2 மைனஸ் இதில் கேப் இருக்கு, இந்த கேப்பை இது ஃபில் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ இதே மல்டிப்ளிகேஷன்னா எப்படின்னா, இப்போ நார்மலாக கிராஃப், இப்போ இந்த மேலே இருக்க கிராஃபே வச்சுப்போம், ஓகேவா? இதுலேயே இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 as well as 4. இப்போ இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதோட ஆம்ப்ளிடியூட் 1, இதோட ஆம்ப்ளிடியூட் 2. ஸோ ரிசல்டன்ட் எப்படி வரும்னா 2லயே வரும், எல்லாமே 2ல இருக்கும். இதே இங்கேயே நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா 2 2s இங்கே வந்து 4 வந்துடும் ஆம்ப்ளிடியூட். புரியுதா? இது ஃபுல்லாக ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்னால ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் வித்தியாசமாகுது, அதாவது எக்ஸ் ஆஃப் டி. சரியா? டைம் பீரியடில் எந்த வித்தியாசமும் இருக்காது. டைம் ஸ்கேலிங் வந்து அது ஒரு மாதிரி வரும், அது நான் பின்னாடி இருக்கா, அதை நான் காட்டுறேன். அடுத்து டிஃப்ரென்ஷியல்லாம் நார்மலாகவே நமக்கு தெரியும், சப்ராக்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியலுக்கு இவங்க வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியலும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு டைம் பீரியட். இப்போ இது வந்து இவங்க இண்டக்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இண்டக்டர் வந்து அதாவது 1 பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்க வோல்டேஜ் தான் அப்படியே மாறிட்டே வரும். அதுதான் இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே தான் இன்டெக்ரலுக்கும். இது மோஸ்ட்லி டிஃபரன்ஷியலும் இன்டெக்ரலும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ரெண்டும் வந்து நம்ம அந்த டைம் ஸ்கேலிங்கையும் இதையும் நம்ம ஸ்கேலிங்கையும் ஷிஃப்டிங்கையும் சேர்க்குறப்ப இது ரெண்டும் வராது, அதனால இது அவ்வளோவா கிடையாது. அடுத்து இங்கே டைம் ஸ்கேலிங் போது ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம்ல. இப்போ டைம் ஸ்கேலிங் பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம், இங்கே 5, இப்போ 5 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்னா இங்கே அந்த 5ஓடதோடது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இப்போ பாருங்க, இங்கே உள்ளே வந்து இவங்க இதுக்குள்ளே வந்து 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் அது இங்கே வந்து பை 2ஆக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நான் மேலே இதுலேயே எழுதுறேன், பட் அது கீழே இதில் இருக்கு பாருங்க. இந்த 2 ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இங்கே பை 2ஆக ஆயிடுக்கு பாரு, தெரியுதா? ஆம்ப்ளிடியூடுன்றப்ப அது ஆம்ப்ளிடியூட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இப்போ டைம்ன்றனால டைம்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதா? இப்போ இங்கே 2 அதே தான். இப்போ வந்து மல்டிப்ளேல இருந்தால் டைம்ல அது டிவைட் ஆயிடுது, அதே டைம் அது டிவைட்ல இருந்தா இது மல்டிப்ளை ஆயிடுது. நமக்கு ஆக்சுவலா இருக்குது இதுதான். நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒய்ல எப்படி வரணும்னா ஒய் ஆஃப் டீன்றது ரிசல்டன்ட். ஒய் ஆஃப் டீக்கு நமக்கு எப்படி கிடைக்கணும்னா எக்ஸ் ஆஃப் டி பை 2 கிடைக்கணும். சரியா? இங்க 2 கிடைக்கணும்னா இந்த ஆக்சுவல் டைம்ல என்ன ஆகணும், இது எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல் டீன்னு வச்சு படிக்கிறனால இது குழப்பம். பட் இதை வந்து இப்போ T1ன்னு வச்சுக்கலாம். நமக்கு இப்போ T1 தான் வேணும். T1ஓட வேல்யூ வேணும்னா T ஈக்குவல் டு T1. ஏன்னா டைம் பீரியட் எல்லாமே எப்படி இருக்கும், கண்டினியூஸ் டைம் சிக்னல்னாலும் அது சேமாக இருக்க மாதிரி வச்சு T1 பை 2 பண்ணோம்னா நமக்கு புதுசாக கிடைக்கிற T1 எப்படி இருக்கணும், இன்டூ 2 ஆஃப் டி இருக்கணும். அவ்வளோதான். இது T1 பை 2 பண்ணுறோம், இன்டூ 2 ஆஃப் டி. ஓகேவா?
இதெல்லாம் பின்னாடி ரொம்ப தேவைப்படும். அதே தான் இங்கேயும். அது கண்டினியூஸ், இது டிஸ்கிரிட். இன்டூ பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப டிவைடாக வந்துடுது. இங்கே பாருங்க, 2க்கு தான் ஆக்சுவலாக 2 ஆம்ப்ளிடியூட் இருக்குது. 2வை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அது எங்கே வந்துடும்? 1க்கு வந்துடும். புரியுதா? இது புரியுதா இல்லை புரியலையா? இது ஏன்னா எனக்கே இப்போதான் புரியுது. புரியுது அப்படின்னு. அதே தான் இங்கே இதில் வந்து மல்டிப்ளைக்கு போகணும். ஸோ இப்போ இதோடனா 2, இந்த 1 2க்கு போயிடும். 2 2s 4 ஆகிடும். அடுத்து இது 6 ஆகிடும். ஸோ 1 3 5லாம் வந்து 0 ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்து ஆடா ஈவன் சிக்னல் கேட்டால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காரணம் ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனும் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈவன் சிக்னல். அதோட ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது ஆட் சிக்னல். ரிஃப்ளெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? அதுதான் அதோட ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு. அடுத்து டைம் ஷிஃப்டிங். முதல் டைம் ஸ்கேலிங் பார்த்தோம், இப்போ டைம் ஷிஃப்டிங். நேற்று அஸ் யூஷுவல் செல்வா சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே வந்து 2 டிலே ஆகுது, இங்கே 1. இதை வந்து ஆக்சுவலாக 2னா டிலே ஆகிறதுனா இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிலே ஆகிறது, இங்கே செகண்ட் பாயிண்ட் டிலே ஆகிறது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே டிலே ஆகி வருது, ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? +2னா ரொம்ப முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இங்கேருந்து அது 2 ஷிஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இது 2 பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது. +2னா இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு செகண்டு இங்கே அந்த இது போயிடுது. இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கான்செப்ட் மாதிரி தான். சரியா? மைனஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும், ப்ளஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அடுத்து இதுதான் கொஞ்சம் டைம் ஸ்கேலிங்கில் இதுதான் கொஞ்சம் இதுக்கு அடுத்து தான் வந்து அந்த நான் சொல்கிறேன் அந்த கிராஃப், அது ரொம்ப கரெக்டாக போட்டால் தான் அதோட ஃபைனல் கிராஃப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்க. எக்ஸ் ஆஃப் ஏடி ப்ளஸ் -பின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எதை செகண்ட் சால்வ் பண்ணணுன்றதை கன்சிடர் பண்ணணும். எப்படின்னா இப்போ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் ஆஃப் ஏ டி ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ சாரி -b தான், நான் தான் ப்ளஸ்ன்னு போட்டேன். இங்கே இருக்கிறத பார்த்துட்டே ப்ளஸ்ன்னு போட்டேன். ஆக்சுவலாக அதில் தான் அந்த இது கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இது மட்டும் அழிக்க விட மாட்டேங்குது. 1 minute. 40 minutes முடியறதுக்கு 10 minutes தான் இருக்கு. சரியா? இது மைனஸ் பியா. அப்போ இது எப்படி அடுத்து இது சால்வ் ஆகும்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் பியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொண்டு வரணும். சரியா? எக்ஸ் ஆஃப் டி நம்ம வரைஞ்சிருவோம். எக்ஸ் ஆஃப் டி வரைஞ்சதுக்கப்புறம் இதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் தான் அதோட ஏடியை நம்ம ஆட் பண்ணணும், ஏடியை மல்டிப்ளை பண்ணணும். ஏடி மைனஸ் பி. இந்த வீடியோ எப்படியே முடியட்டும், அதுக்கடுத்து நான் வந்து அந்த வீடியோலேருந்து ஒன்றும் 10 நிமிஷம் 9 minutes இருக்கலாம், அதில் அந்த ஒரு முடிச்சிடும். சரியா? அது பாட்டு முடியட்டும். கட் ஆச்சுன்னா நான் கட் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்குலர் பல்ஸ், சரியா? ட்ரையாங்குலர் பல்ஸ் தான் சொல்கிறாங்க. ட்ரையாங்குலர் பல்ஸ்னால் நம்ம மொதல் காமிச்ச மாதிரி -லேருந்து +1 அளவுக்கு இருக்கும், ஆம்ப்ளிடியூட் 1. இப்போ இந்த டைம் சிக்னலை இதுக்கு ஃபிகர் அவுட் இந்த மாதிரி ஒரு டைம் சிக்னலாக மாறுச்சு, இந்த மாதிரி ஒரு சிக்னலாக மாறுச்சுன்னா அதை எப்படி இருக்கும்னு ஸ்கெட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த
டி பிளஸ் த்ரீக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வரையணும். எக்ஸ் ஆஃப் டி இதுதான் என்ன ட்ரையாங்குலர் பல்ஸ். இப்போ டி பிளஸ் த்ரீ ப்ளஸ்னா என்ன சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டிலே, செகண்ட், அடுத்து -2ல தேர்ட், -2 to 1 ஆம்ப்ளிடியூடில் 4 அளவு. ஏன் இந்த 4னா இங்கே 1 இங்கே 1, ஸோ டோட்டலாக 2, 1 2. ஓகேவா, ஆம்ப்ளிடியூட் 1. இப்போ இந்த இது பண்ணிட்டோம். இதில் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, 2t + 3. அதான அடுத்த கண்டிஷன். அடுத்து என்ன கண்டிஷன் போடணும், இந்த 2வை இதோட இது பண்ணணும், -2. நான் முதல்ல சொன்னேன் ஒரு இதோட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு இதோட மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணணும். டைம் சிக்னல்ல அதை டிவைட் பண்ணணுமா. ஸோ இங்கே -2 இருக்கு, -2வை 2ஆல் டிவைட் பண்ணா -1 வந்துருச்சா. அடுத்து -4வை 2ஆல் டிவைட் பண்ணா -2. இதுதான். இதே இது இதை -2வை -2ஆலே டிவைட் பண்ணோம்னா +1. அதை திரும்ப -4வை -2ஆல் டிவைட் பண்ணோம்னா +2. இப்போ அதே முதல் சொன்ன கான்செப்ட், இந்த ரெண்டு சிக்னலை ஆட் பண்ணால் எப்படி வரும், இந்த சிக்னல் இங்கே எனக்குள்ளே ஆட் ஆகி ரிசல்டன்ட் சிக்னல் கிடச்சிடும். அவ்வளோதான். இதில் ஊடால ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் இந்த மல்டிப்ளை, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது 4க்கு வந்துடும், இது 8க்கு போயிடும். ஸோ உன்னோட சிக்னலே நிறைய டிலே விட்டு வந்துடும். ஸோ நீ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீ கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீ 2t பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிலே கொடுக்கக்கூடாது. அதுவும் தப்பாடியே 2t பண்ணிவிட்டு டிலே கொடுக்குறதுனா இங்கே 1/2 போடுவேன், 0.5க்கு போயிடும், இங்கேயும் 0.5க்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ +3 டிலே கொடுத்து அது பண்ணுறது உனக்கு தப்பாக வரும். ஸோ இதோட ஃப்ளோவும் நீ கரெக்டாக இருக்கணும். இதோட மல்டிப்ளிகேஷன், ஆம்ப்ளிடியூட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்பையும் டைம் ஸ்கேலிங் பண்ணுறப்பையும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா உனக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். இதுக்கு அடுத்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் அதுதான். இப்போ இங்கே பாரு, சிக்னல் ஒன்று கொடுத்துட்டாங்க, இந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க, இந்த சிக்னலுக்கு ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எக்ஸ் ஆஃப் t - 2, எக்ஸ் ஆஃப் 2t + 1, எக்ஸ் ஆஃப் 3 - t. அப்போ இதை வந்து அடுத்து வந்து எக்ஸ் ஆஃப் -t - 1, எக்ஸ் ஆஃப் -2t + +2t. ஓகேவா. இப்போ இந்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் -2னாலே நான் முதல்ல சொன்னேன் மைனஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் டிலே, இது செகண்ட் டிலே, இந்த இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து. அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2t + 1. அப்போ அப்படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு t + 1 பண்ணணும். பண்ணியிருக்காங்களா, t + 1 பண்ணியிருப்பாங்க. ஏன்னா t + 1 பண்ணாதான் என்ன கிடைக்கும், ஒரு செகண்ட் இங்கிட்டு வந்து மூவ் ஆகும். அடுத்து இன்டூ 2ஆல் பண்ணுறனால /2 ஆயிடுச்சு எல்லாமே. புரியுதா? ஓகே. அடுத்து இதை எப்படி பண்றாங்கன்னா -t + 3 மாத்திடுறாங்க. இந்த இங்க மாத்திருக்காங்க பாரு, எக்ஸ் ஆஃப் 3 - t. அது காரணம் என்ன, ஸ்கேலிங் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அப்படி பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 3 டிலே கொடுத்துட்றாங்க. 3 டிலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மைனஸால டிவைட் பண்றாங்க. ஆமா. ஏய் 1 minute வெயிட் பண்ணு. ஓகே இவங்க 3 + t பண்ணிட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா -tனா என்ன சொன்னோம், முதல்ல ரிஃப்ளெக்ஷன் படிச்சோம்ல, எக்ஸ் ஆஃப் டீயோட ரிஃப்ளெக்ஷன் என்ன, எக்ஸ் ஆஃப் -t தானே. அதான் ஈவன் ஆட் நம்ம அப்படிதானே கண்டுபிடிச்சோம், அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமா. எஸ். ஸோ அப்படின்னு அதனால இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப்
+3 பண்றாங்க. ப்ளஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால -3 கிடைச்சிடுது. +3லேருந்து -3 மாறிடுது ரிஃப்ளெக்ஷன் பண்ணனால. அடுத்து வந்து -T1 அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து +3 பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அதோட மைனஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 2t. ஸோ அது எல்லாத்தையும் by 2 பண்ணிடுறாங்க. இது வந்து 1ன்ற டைம்ல இருந்துச்சு, அதோட by 2 பண்ணனால -1/2 ஆயிடுச்சு. அடுத்து இது மைனஸ்ன்றனால -2tன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வெறும் 2tக்கு பண்ணணும். வெறும் 2tக்கு பண்றப்ப எல்லாமே டிவைட் ஆயிடும். அடுத்து -tனா அதுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் போட்டோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அப்படியே இது ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி தானே இருக்கு. இல்லையே, வெயிட் பண்ணி இது எப்படி பண்ணிருக்காங்க புள்ள 1 மினிட். கரெக்ட் தானே, ரிஃப்ளெக்ஷன் தானே கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதான் கன்ஃபியூஸ் ஆறேன். மாறி கொடுத்திருக்காங்க ஒரு மாதிரி. அதான் ஆம்ப்ளிடியூட் மாத்தி இருக்காங்க. அதான் எனக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்னு மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா ஆம்ப்ளிடியூட் கரெக்டா வரணும், இவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, இதோட ரெண்டோட ஆம்ப்ளிடியூடும் ஒரே இதா தான் வரணும். இவங்க தான் தப்பா இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் வரும். அடுத்து இதே மாதிரி தான் நிறைய சம் இருக்கு. இது கண்டினியூஸ்ல இருக்குல்ல, அதுக்கு அடுத்து இதை டிஸ்கிரீட்ல பண்ணி காமிச்சிருக்காங்க. டிஸ்கிரீட்லயும் சொல்லவா இல்ல வேணாமா? ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லு. இப்ப அதே மாதிரி தான் கண்டினியூஸ் டிஸ்கிரீட்க்கு வேற வித்தியாசமே கிடையாது. இப்ப x of n -2 -2னாலே முதல்ல சொன்னேன் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுனா இதுதான் ஆக்சுவல் சம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் டிலே செகண்ட் டிலே. ஸோ இந்த இது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்றது எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணணும். கண்டினியூஸ் அதே டிஸ்கிரிட்டும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது.